ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது ஆதியாகமத்திலே ஒரு சம்பாஷணை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கும் ஏவாளுக்கும், பிசாசுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சம்பவம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதுவும் ஒரு வரைபடத்திலே மிக ஈஸியாக உங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது கவனிங்கள், 2 வட்டத்தை நான் போடுகிறேன். ஒன்று தேவன், என்னென்று, அதாவது அந்தி கிறிஸ்து, அதாவது சர்வம், அதாவது தள்ளப்பட்ட ஆவி. இது தேவன், இது தள்ளப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏனென்றால் முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்தி கிறிஸ்து ஆவி என்றால் என்ன, தேவனுடைய ஆவி என்றால் என்ன. தேவனுடைய ஆவியானது வார்த்தையில் ஒன்றோட ஒன்று சேர்த்து மனிதனை ஜீவனுக்குள்ளாக நடத்தும். அந்தி கிறிஸ்து ஆவி இருக்குதுப்பா, சம்பந்தம் இல்லாத ஏதோ கொண்டு வந்து மனுஷங்கிட்ட கொடுக்கும். அவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அந்த பொருளுக்கும் அவனுக்கும். ஆனால் இது கொண்டு வந்து கொடுத்து அவனை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணும். இதுதான் அங்கே நடந்தது. கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வட்டத்தை போடுகிறேன். இது ஏவாள் என்று வைத்துக் கொள்ளும். ஏவாள். இப்பொழுது ஒரு சம்பாஷணை. தேவன் என்ன சொல்லுகிறார் ஏவாளுக்கு, இங்கே இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற இந்த கனியை புசிக்காதே என்று அவர் சொன்னார். ஏன் அதை புசிக்காதே என்று சொன்னார் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும் அல்லவா? இப்பொழுது இவர் தேவன், இவருக்கு நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். ஆனால் தேவன் தன் சாயலாக மனிதனை உண்டாக்கி அந்த சாயலுக்குள்ளாக இருக்கிற அந்த வெளிப்பாட்டை வெளியே கொண்டு வந்த ஸ்ரீ, இந்த ஸ்ரீனிடத்திலே தான் வஞ்சனை நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது அவருடைய திட்டத்தில் ஒன்று. இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று அவர் சொன்னார். எந்த பழம் இது? இந்த பழம். ஏனென்றால் அந்த பழத்தை நீ சாப்பிடுவதற்கு முன்பு வரை எந்த தீமையும் உனக்கு இருக்காது. ஏனென்றால் உனக்கு தீமை என்ற ஒரு காரியத்தை உனக்கு வைக்கவில்லை தேவன். அவர் உனக்கு வெறும் நன்மைதான் வைத்தார். அவர் நல்லா கவனிக்க வேண்டும். அவர் சொந்த வார்த்தை, ஆட்டுக்குட்டியான தேவ ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை தான் உனக்கு வைத்திருக்கிறார். அதனாலே உனக்கு தீமை நடக்காது, தீமை கிடையாது. இதை சாப்பிடும் பொழுது உனக்கு தீமை வரும், அப்படி என்று இங்கே அறிவுரை சொன்னார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து ஆவி என்ன சொன்னது என்றால், நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னாரா? அப்படியா? அப்படி என்றால் சொன்னது உண்மையானால் இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாக மாட்டாய், நீ தேவர்களைப் போல இருப்பாய் என்றார். இவளுக்கு நன்மையை கொடுத்து பத்தவில்லை ஐயா, தீமையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை போல நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் சாட்டுகிறதை கவனிங்கள். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதே என்று தேவன் சொன்னாரா என்று சொல்லி, வேறொன்றுமல்ல, இதை புசித்தால் நீயும் தேவனைப் போல இருப்பீர் என்று, தேவர்களைப் போல இருப்பீர் என்று இவளை அந்தி கிறிஸ்து ஆவினாலே நிரப்பினார். எப்படி? வார்த்தையானது விலகி பேசும்பொழுது அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உண்மையான ஞானஸ்தானத்தை எடுத்து பொய்யான ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு வாட்டிக்கான் ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது கொடுக்கும் பொழுது அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உண்மையான ராபோஜனத்தை திருவிருந்து என்று மாற்றி மக்களை வஞ்சித்தது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நிறைய இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் இக்காலத்திலே உலகத்திலே அதிக நிரம்பி போய் இந்த அதிகமான ஸ்தாபனங்களிலே இந்த நாளிலே பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலை, அதாவது மங்கின நிறக்கல் குதிரையானது ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இவள் என்ன செய்தால், இந்த கனியை புசித்தால், புசிக்கும் நாளிலே நன்மையும் தீமையும் அறிவதான ஒரு அறிவு இவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி நன்மையும் தீமையுமான அறிவு என்று சொல்லப்படும் பொழுது, பிரியமான தேவஜனமே, உன்னுடைய புலன்கள் மிக அழகாக வேலை செய்யும்.
எது கவர்ச்சிகரமாய் இருக்கிறதோ, அந்த கவர்ச்சிகரமான ஒன்றிலே ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்து கூட அது நன்மையானது கண் மறைக்கப்பட்டு தீமையானதை நீ எடுத்துக்கொள்ளுவாய். இது தீமை என்று தெரியும், ஆனாலும் அந்த தீமையை நீ கையாளுவாய். நீ தீமையை கையாளும் பொழுது உனக்கு மரணம் நேரிட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனாலே அவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றார். அப்படி என்றால் மரணம் ஒன்று உண்டு என்று இல்லை, ஆனால் அப்பொழுது நீ சாவா என்று சொல்லப்படும் பொழுது கவனிங்கள், எப்படி சாவா என்று அவர் சொல்லவில்லை, உன்னை மரணம் ஆண்டு கொள்ளும் என்றார். இந்த வேத வசனமானது இவளை அப்படியே ஆண்டு கொண்டது. கவனிகள், இவள் மரித்த பின்பு இவள் அழியாமையை தரித்தவள், ஆனால் அழிவையும் கூட சேர்த்து கொண்டாள். அதனாலே பிரியமான தேவஜனமே, இப்பொழுது இருக்கிற காலங்கள் கூட நன்மையானதை ஏற்றுக்கொள்ளாது. எப்பொழுது பொய்யான காரியங்கள் வருகிறதோ அந்த பொய்யான காரியங்களை தான் ஏற்றுக்கொள்ளும். இந்த சம்பாஷணை ஆதியிலே மாத்திரம் நடக்கலையா, நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்நாளிலே எங்கெல்லாம் நாம் செல்லுகிறோமோ அங்கெல்லாம் இந்த தீய கனியானது நம் மத்தியிலே நின்று கொண்டு தான் இருக்கிறது. நாம் நன்மையை தெரிந்து கொள்ளுகிற இடத்துல தீமைகளை அதிகமாய் தெரிந்து கொள்ளுகிறோம். இதை நாம் மறக்க வேண்டாம். இது இங்கே நடந்த சம்பவம் தான் இந்நாள் வரைக்கும் நம்மிடத்திலையும் நடந்து வருகிறது. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இது ஒரு சின்ன செய்தி தான்.